வணக்கம். என்னடா ஃபுல் வீலர் வராமல் ஒரு ஷார்ட்ஸில் வரேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இல்லை நம்ம கேமராமேன் தான். அன்னைக்கு நானும் என் கேமராமேன் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது காஃபி வேணும் சும்மா நச்சிக்கிட்டே இருந்தான். சாக்லேட் காஃபி சாப்பிட்றியா? நானும் சரி என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா திடீர்னு காஃபி ஷாப் வந்துருச்சு. ஒரு காஃபி ஷாப்பு அங்கே நிப்பாட்டி காஃபி குடிச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என் கேமராமேன் என்ன சொல்கிறான், மறுபடியும் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும், அது நல்லா இருக்கு அந்த கடை, டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். நான் ஏன்டா இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டோம், இதுக்கப்புறமும் எப்படி அங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லை, நம்ம கண்டென்ட் கிடச்சிது போய் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம். நண்பர்களே, நம்ம டவுன்ல இருந்து அந்த கடை ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வருது. நீங்க இன்னும் கித்தனா கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் பாலை ஏறி இறங்கிருங்க. பாலை ஏறி இறங்கி ஒரு 500 மீட்டர்ஸ் நேராக அப்படியே போனீங்க அப்படின்னா ஹேப்டெல்லி இருக்கும். ஹேப்டெல்லிக்கு ஆப்போசிட்ல சின்னதாக ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் போயிட்டு நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. நானும் உங்களுக்கு வீடியோ இப்போ போட்டுறேன், ஷார்ட்ஸாக உங்களுக்கு போட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. நான் அந்த கடைக்கு போயிட்டு அந்த ஷார்ட்ஸோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை கைஸ். எப்படியோ 2 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி ஹேப்டெல்லிக்கு ஆப்போசிட்டில் அந்த கடையை நாங்கள் கண்டுபிடிச்சி வந்துட்டோம். கடை என்னமோ குட்டியாக இருந்தாலும் அதில் இருக்கிற பொருள் செம்ம வருத்துங்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்த நேரத்தில் காஃபி டீ எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் 2 கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதோட ரிவ்யூ பின்னாடி சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இங்கே ஒரு நல்ல ட்ரிங்க் குடிச்சு நீங்கள் போகலாம். கைஸ், ஃபைனலி நான் பார்த்தீங்க அப்படின்னா இளநீர் பாயாசம் ஆர்டர் பண்ணேன். என் கேமராமேன் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகர்தண்டா ஆர்டர் பண்ணாப்புல. இளநீர் பாயாசம் வந்து சூப்பராக அழகாக நீட்டாக வந்து ஒரு கிளாஸில் போட்டு நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்கிற மாதிரி, டேஸ்ட் பண்ணுறதுக்கும் செம்மையாக இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க. நானும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கைஸ், இளநீர் பாயாசம் வந்து வாங்கியிருக்கோம் இந்த கடையில இருந்து. இங்கே வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரட் மோஸ்ட் ஃபேமஸ் டிஷ் அப்படின்னா இளநீர் பாயாசம் சொன்னாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இளநீர் பாயாசம் மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கைஸ், நம்ம கேமராமேன் ஆர்டர் பண்ணி இந்த ஜிகர்தண்டாவும் வந்துருச்சு. அதுவும் செம்ம குவான்டிட்டியில பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அது டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு வாங்க. இந்த கடையில நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ஜிகர்தண்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இளநீர் பாயாசம் குடிச்சோம், அது செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜிகர்தண்டா சாப்பிட போறோம். சூப்பரா இருக்கு நிஜமா. இங்க வந்தீங்க அப்படின்னா இளநீர் பாயாசம் ஜிகர்தண்டா ரெண்டுமே மஸ்ட் ட்ரை. கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி சொல்லுங்க. கைஸ், நம்ம இந்த கடையில 2 ஐட்டம் ட்ரை பண்ணோம். நீங்களும் வந்து இந்த கடையில இந்த 2 ஐட்டம் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்கனாலும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அண்ட் இந்த ரோட்ல நீங்க போனீங்கன்னாவே கண்டிப்பா இந்த கண் பண்ணி காப்பிங்கிற இந்த கடையை நீங்க வந்து விசிட் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ண 2 ஐட்டமே வந்து சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை.